ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஓட்டர் ஐடி வந்து எப்படி செக் பண்ணுறது, ரெண்டாவது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஓட்டு, எந்த பூத் எங்கே அப்படிங்கிறது எல்லாமே வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து பூத் ஸ்லிப்பில் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பூத் ஸ்லிப்பில் ஃபோட்டோ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போவோம், பட் ஆனால் ஃபோட்டோ ப்ரூஃபுக்கு கண்டிப்பாக ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இபிஐசி நம்பர் இருக்கும். ஸோ அந்த இபிஐசி நம்பர் வந்து வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து வச்சு செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சர்ச் பை மொபைல். ஸோ இது வந்து இப்போ மொபைல் நம்பர் எஸ்ஐஆருக்கு அப்புறம் மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அதனால் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து லாங்குவேஜ் தமிழ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் போடணும். மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் கேப்சா இருக்கும். கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இபிஐசி நம்பர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். இது இந்த இபிஐசி நம்பர் வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் பேர், அடுத்தது வந்து ஏஜ், உங்களோட ரிலேட்டிவ் நேம் என்னென்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ரிலேட்டிவ் நேமு, இதில் இருக்கிற நேம்லாம் கொடுத்தீங்கன்னா தான் வந்து இந்த சர்ச் பை நேம் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம பண்ண முடியும் சர்ச் பை டீட்டெயில்ஸில். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் எங்கே, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி வந்து என்னங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட்டு, ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 155 பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்னு வந்திருக்கு. வெஸ்ட் சைடு சவுத் ஃபேஸிங் பில்டிங் வெஸ்ட் சைடு அப்படின்னு வந்திருக்கு. போலிங் ஸ்டேஷன் வந்து எங்கேன்னு சொல்லியிருப்பாங்க. போலிங் ஸ்டேஷனும் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்ட் சீரியல் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பார்ட் சீரியல் நம்பர்லாம் வந்து அங்கே பூத் ஸ்டேஷனில் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களோட பேரை வந்து சர்ச் பண்ணி அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்குறக்கும் வந்து நம்ம நினைக்கலாம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி போய்க்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே உங்கள் வார்டு கவுன்சிலர் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் வந்து கேட்டுட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.